திமுக தலைவர் ஸ்டாலின் அதுக்கப்புறம் திருப்பூர் தெற்கு தொகுதி வேட்பாளர் தினேஷ் 2 பேரும் நல்ல வாயில வடை சுடுவாங்க அப்படின்னும் திருப்பூர் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் காடேஸ்வரா தங்கராஜ் சொல்லியிருக்கிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திருப்பூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் காடேஸ்வரா தங்கராஜ் இன்னைக்கு கொங்கணகிரி, எம்ஜிஆர் நகர், சாமுண்டிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்புல களத்தில் குதிச்சிருந்தாரு. பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த காடேஸ்வரா தங்கராஜ் அந்த பகுதியில் இருந்த டீ கடையில் வடை சுட்டு வாக்கு சேகரிச்சிருக்கிறாரு. வடை மாஸ்டர் ஓரம் கட்டிட்டு எண்ணெயில் மாவு போட்டு லாவகமாக வடை சுட்டாரு. அந்த சமயத்துல பிரச்சாரம் மேற்கொண்டப்போ அமமுக மாவட்ட செயலாளர் விசாலாட்சி, அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் குணசேகரன், எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன், கிளை நிர்வாகி சிலம்பரசன், பாஜக கவுன்சிலர் குணசேகரன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இதுல கலந்துக்கிட்டாங்க. பாஜகவோட திட்டங்கள், அதிமுகவோட ஆட்சி காலத்துல திருப்பூருக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்களை எடுத்து சொல்லி அவங்க தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருக்காங்க. வழியெங்கும் தொண்டர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பொதுமக்கள் பொன்னாடை போர்த்தி அந்த வேட்பாளர்களை வரவேற்பு கொடுத்தோ ஆரத்தி எடுத்து உற்சாகமாக அவங்க கொண்டாட்டத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியில் அமமுக மாவட்ட செயலாளரோ முன்னாள் மேயருமான விசாலாட்சி, அதிமுக, பாமக, பாஜக உங்ககிட்ட அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் இதில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா பத்திரிகையாளர்களை சந்தித்து அவங்க பேசுகிறப்போ போகக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் மக்கள் எப்போ தேர்தல் வரும், எப்போ திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியுங்கிற ஒரே ஒரு குரல் தான் அதிகப்படியாக அங்கங்கே ஒலிக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். திமுக தலைவர் ஸ்டாலின் திருப்பூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தினேஷ்குமார் 2 பேரும் நல்லா வாயில் வடை சுடுவாங்க அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வடை சுட்டு பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும், எங்க போனாலும் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சொல்லி புலம்புறாங்க அப்படின்னும், எல்லாரும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒற்றை வார்த்தையை தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறதா அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க. இன்றைய தினம் காலை 7 மணி முதல் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தாமரை வேட்பாளராகிய நானும் என்னோடு இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து அமமுக, பாமக போல கூட்டணி கட்சிகள் இணைந்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தா செல்கின்ற அனைத்து பகுதியிலுமே மக்கள் எப்படா எலெக்ஷன் வரும், இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறத ஒரே ஒற்றை குரல் மட்டும்தான் கால் விழுந்துட்டே இருந்தது. எப்படா எலெக்ஷன் வரும், எப்படா திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள், திருப்பூருடைய மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இங்க என்னை எதிர்த்து தெற்கு தொகுதியில திமுக சார்பா நிக்க தினேஷ் அவர்களும் வாயில நல்லா வட சுடுவாங்க. அதை வட சுடுவாங்க அப்படிங்கிற மக்கள் மத்திய எடுத்து சொல்றதுக்காக தான் வட சுட்டு காமிச்சிருக்கேன். நான் தாமரை வெற்றி மக்கள் மத்தியில இன்று தெற்கு தொகுதியில அனைவரும் வெற்றி வெற்றி எங்க சென்றாலும் சரி திமுக அழிச்சே ஆகணும் ஒரே குறிக்கோள். நான் கட்சிக்காரரோட எதிர்கட்சி வேட்பாளரை மக்கள் இன்று விழிப்புணர்வா இருக்காங்க. எப்படா எலெக்ஷன் வரும், எப்படா வீட்டுக்கு அனுப்பணும், எங்க போனாலும் சரி குப்பை இல்ல வரி அழுகுறாங்க. அவங்களுடைய கண்ணீர் தண்ணி வாயை சொல்ல முடியாத அளவுக்கு அழுகுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க.